இந்த காணொளியை இணைந்து வழங்குவோர் சாய் ரவி, லீகல் அண்ட் டாக்ஸ் அசோசியேட்ஸ், தாராவி, மும்பை. வணக்கம். வணக்கம். 15 வருஷமா தண்ணி பிரச்சனை இருந்துச்சு டோர்வாடல. அந்த பிரச்சனையை நீங்க வந்த பிறகு தான் தீர்த்து வச்சதா சொல்றாங்க மக்கள். இதை பத்தி உங்க கருத்து என்னன்னா, நிறைய பேர் இங்கே வந்ததுக்கு அப்புறம் நாங்கள் இன்னொரு 7 மாதம்தான் ஆகுது. 7 மாதத்தில் பார்த்தோம் தண்ணி ரொம்ப பிரச்சனை, கட்டா தண்ணி வருது அப்படின்னு மக்கள் எல்லாமே சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் நம்ம வசந்த் நக்காசே இந்த ஏரியா கவுன்சிலரு அவர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை கொண்டு போய் வச்சோம். ஆல்ரெடி இந்த பிரச்சனையை அவங்க தீர்க்கிறதுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. அதில் கொஞ்சம் லேட்டாக ஆகும், தாமதமாகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது எங்களுக்கு பிடிக்கலை. அதனால நான் திருப்பி டெய்லி போய் அவர்கிட்ட சொல்லி அந்த இதை மூவ் பண்ண சொல்லி இப்போது தண்ணி பிரச்சனையை நாங்கள் தீர்த்து வைக்கிறதுக்கு முந்தானத்து தேங்காய் பூமி பூஜை பண்ணுறோம். நீங்களும் எல்லா கட்சி தலைவர்கள் போல சாதிக்குள்ளே அடங்கிடுவீங்களா, இல்லாட்டி பொது தலைவராக வளரணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப நல்ல கேள்வி. இது மக்களுக்கே தெரியும். பாக்கியராஜ் கூட யார் யார் இருக்காங்க, எந்த ஜாதிக்காரங்க இருக்காங்க, எந்த மதத்துக்காரங்க இருக்காங்க அப்படின்ட்டு இந்த மக்களுக்கு தெரியும். இந்த கேள்வியை நீங்கள் மக்கள்கிட்டயே கேட்கலாம். ஏன்னா என் கூட இருக்கிறது எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. எதுக்காண்டி அப்படின்னா, நான் அதை பார்க்குறது கிடையாது, அதனால தான் என் கூட இருக்காங்க எல்லோரும். அவங்க அவங்க வீட்டிலேயே நம்ம சாப்பிடுவோம், நம்ம வீட்டில் அவங்க சாப்பிடுவாங்க. நாங்கள் ஜாதி மதம் இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக தான் பழகிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் இருக்காங்க. தமிழ் சக்தி சேனா அப்படின்ட்டு ஒரு சேனாவை நான் ஆரம்பிச்சிருந்தேன். அதில் 3360 பேர் என்னுடைய நண்பர்கள். அவ்வளவும் நண்பர்கள் தான். அதில் ஏன் ஜாதிக்காரன் ஓன் ஜாதிக்காரன் அப்படின்ட்டு யாருமே கிடையாது. எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க, எல்லா மதத்துக்காரங்களும் இருக்காங்க பாம்பேல உள்ள ஆளுக்கு. நீங்கள் இல்லாத போது இந்த ஏரியாவில் அங்கங்கே குடிச்சிட்டு பாட்டிலை அப்படி இப்படி வீசி நிறையா ரவுடிகள் இருந்ததாகவும், நீங்கள் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி சமூக விரோதிகளை நீங்கள் சரிப்படுத்ததாகவும் மக்கள் சொல்கிறாங்க. ஆமாம், அது உண்மைதான். ஏன்னா ராத்திரி ரொம்ப பிரச்சனைகள் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப மக்கள் நாங்கள் வந்ததுக்கப்புறம் சொன்னதுக்கப்புறம் இந்த ஏரியா ஃபுல்லாக கேமரா வச்சோம். கேமரா வச்சு நாங்கள் கேமரா வச்ச உடனே எல்லோரும் இங்கே ஏத்தாப்பில் குடிக்கிறத நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இந்த கேமரா வச்சதுக்கப்புறம் இதில் டெய்லி நாங்கள் இதெல்லாம் உங்கள் செலவில் வச்சிங்க? ஆமாம், இது எல்லாமே நம்ம செலவில் வச்சோம். ஆனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நம்ம செலவு பண்ணி வச்சோம். ஏன்னா ரொம்ப துன்புறுத்தப்பட்டிருக்காங்க அந்த இடத்துல. அதனால் நாங்கள் வந்ததுக்கப்புறம் யாருமே வரல. ஆனால் யார் துன்பம் கொடுத்துட்டாங்க அவங்களும் எங்களுக்கு தெரியாமல் போயிட்டாங்க. ஆளே இல்லாமல் இங்கே வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது, அப்படி ஆயிட்டாங்க. அவங்களும் தன்னால் மாறிட்டாங்க கேமரா வச்சதுக்கப்புறம். சிவசேனில் உங்களுக்கு இப்போ தமிழ் பிரிவுன்னு சொல்லி சவுத் இந்தியன் செல்லுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ அவங்க தமிழ்காரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு தானே அர்த்தம்? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இது ஆல்ரெடி இருக்குது, வெளி சைடில் இருக்குது தமிழ் செல்லுங்கிற. இல்லை, ஃபர்ஸ்ட் வாட்டி சிவசேனாவில் சவுத் செல் வந்துருக்குது அவங்க மூலியமாக. ஆமாம், அது அவர் ராகுல் சேவாலே அவர் முதல்ல அவர் எடுத்து வச்சது. ஏன்னா தமிழ்காரங்க தாராவிக்குள்ளே 50% 60% இருக்காங்க. அதனால் நீங்கள் அவங்கள எல்லாரையும் ஒத்துமைப்படுத்துங்க, உங்களுக்கு எல்லா இடத்துலையும் பழக்கம் இருக்குது, நீங்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கீங்க டச்சப்பில், உங்களை எல்லாருக்கும் தெரியுது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு தான் இதை ஆரம்பித்து எனக்கு இந்த பதவியை அவங்க டிக்ளேர் பண்ணாங்க. அதே மாதிரி நானும் அந்த வேலைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் ஒரு தலைவராக வளர்ந்து வர்றது மராட்டிக்காரங்களுக்கு பிடிக்கல அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அது மராட்டிக்காரங்க அவங்க ஜெய் மகாராஷ்டிரா அப்படின்ட்டு சொல்லுறாங்க. அப்படி இப்படின்ட்டு அவங்களுக்குள்ளேயே அரசியல் புரசலாக பேசிக்கிட்டுறாங்க. ஆனால் அது நம்மளுக்கு தேவையில்லாது. நம்ம எனக்கு மக்களுக்கு நல்லது செய்யறதுக்கு எனக்கு தேவை சப்போர்ட்டு. அந்த சப்போர்ட்டு தான் சிவசேனா. நான் மக்களுக்கு நான் தனியாளாக போய் ஒரு ஆள்கிட்ட போய்
நல்லது செய்யணும் அப்படின்னா என்னால் முடியாது. அது முடியாத காரியம். ஒரு ஒத்த ஆள் போய் செய்யணும். முத்துராமலிங்கம் அண்ணன் சிவசேனால இவ்வளோ வருஷம் பணியாற்றிட்டு இருந்தார். ஸோ அந்த இடத்த நிரப்பவே நீங்கள் வரீங்க? இல்லை, அந்த இடத்த வந்து யாராலையுமே நிரப்ப முடியாது. ஒரு ஆள் அவருடைய பவர் அதிகம். அந்த எனர்ஜி ரொம்ப நாளாக அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு, மக்களுக்காண்டி வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த இடத்த யாராலையும் நிரப்ப முடியாது. ஆனால் அவர் செஞ்ச வேலைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே உள்ள மக்கள்களுக்கு அவர் இல்லாத குறையை நாங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து வைக்கணும். சிவசேனா கட்சியில் நீங்கள் வந்ததுக்கப்புறம் எந்த மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்த போகிறீங்க? மாற்றங்களை வந்து ரொம்ப பெரிய மாற்றமாக மாற்றணும். ஏன்னா நம்ம தமிழ்காரங்க அவ்வளோ பேரும் தாராவியில் வந்து 50% 60% நம்ம தான் இருக்கோம். அதனால் இவங்க எல்லாரையும் நான் ஒத்துமையாக ஆக்கி, அந்த கட்சி இந்த கட்சி நான் ஒத்துமையாக ஆக்காமல், இதை மட்டும் கட்சின்னு பார்க்காம தமிழர்கள் மட்டும் ஒன்றா சேர்ந்து இந்த கட்சியில் வந்து சேர்ந்து நம்ம இந்த வேலைகளை செய்யணும். அதே மாதிரி இந்த 7 வார்டு கவுன்சிலரும் இந்த சிவசேனாக்காரங்க தான் இருக்கணும். அடுத்தால இந்த எம்எல்ஏயும் நம்ம சிவசேனாக்காரர் தான். இப்போ வரப்போகிற எலெக்ஷன், எம்பி எலெக்ஷன், ராகுல் செவாலே அவரும் திரும்பி வந்து கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து உட்காருவோம். இல்லை, இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது. அதுக்கப்புறம் மற்றபடி பார்த்தீங்கன்னா மற்ற கட்சிகள்லாம் இருக்குது. சிவசேனா அவ்வளோக்குள்ள பவராக வரும்னு எந்த நம்பிக்கையில் சொல்கிறீங்க? ஏன்னா சிவசேனா எதுக்காண்டி வரும் அப்படின்னா, மக்கள் வந்து இவ்வளோ நாளாக அங்கே இருந்தாங்க. நாங்கள் வந்தோடனே அதை வந்து ஒத்துமையாக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம், ரொம்ப ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நாம் பிறந்து வளர்ந்தது எல்லாம் பாம்பே அப்படிங்க சொல்ல, தாராவிங்கிறது வந்து நம்ம வீடு, பூரா தாராவிங்கிறது நம்ம வீடு. நம்ம வீட்டில் உள்ள ஆட்களை நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியும். நாங்கள் அப்படி வீட்டுக்குள்ளே எல்லாரையும் ஒவ்வொரு வீடுகளாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். வருஷா தாய் வந்து மக்களுக்கு வந்து நலத்திட்டம் நிறையா கொண்டு வந்து நிறையா மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க. அதனால் காங்கிரஸ்காரங்க என்ன சொல்கிறாங்க, அடுத்த தேர்தல்லையும் வருஷா தாய் தான் ஜெயிப்பாங்க, எம்பி தேர்தலில் கூட ஏக்நாத் காய்கோட தான் ஜெயிப்பார் அப்படின்னு நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க. அவங்க சைடில் நம்பிக்கை தெரிவிக்காங்க. நம்ம சைடில் வந்து மக்களை வந்து யார் என்ன சொல்லியும் ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. மக்கள் சொல்லணும். மக்கள் வந்து என்ன சொல்லுறாங்க அப்படின்னா, வீடு வீடாக போய் நம்ம கஷ்டத்தை கேட்கணும். இப்போது எல்லார் கஷ்டத்தையும் வந்து கீழே உள்ள கவுன்சிலர் கொண்டு போய் எம்எல்ஏ கிட்ட கொடுக்கணும், எம்எல்ஏ வந்து எம்பி கிட்ட கொடுக்கணும். இப்படி தான் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அப்படி கிடையாது. இனிமே வந்து இந்த ஆஃபீஸில் வந்து எல்லாருடைய கஷ்டத்தையும் கேட்கப்படும். இங்கே வந்து டைரெக்டாக எம்பி கிட்ட பேசணும். எந்த மாதிரியான வேலை திட்டம் வச்சுருக்கீங்க மெம்பர்ஷிப்பை அதிகப்படுத்துது? நான் மெம்பர்ஷிப்பை அதிகப்படுத்தணும் அப்படின்ட்டு எல்லா இடத்துலையும் வந்து சொல்லி வச்சுருக்கேன். சொல்லி வச்சு நம்ம எம்பி இப்போ வந்து நம்ம ஒரு சிவசேனாவில் வந்து ஒரு கார்டு மாதிரி பண்ணி கொடுத்தாங்க, ஐடி கார்டு மெம்பர்ஷிப் கார்டு வந்து ஒன்று பண்ணி கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு மெம்பர்ஷிப் கார்டு இங்கேயும் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு திட்டம். இது தமிழர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே, ஹிந்தி, மராட்டி, தமிழ் எல்லா ஆட்களுக்கும் இங்கே வந்து கார்டு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு எம்பி கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். அவர் இந்த எலெக்ஷனுக்கு முன்னாலே எனக்கு சொல்லுவாப்புல, நான் அதை செயல்முறைக்கு கொண்டு வருவேன். நீங்கள் இருக்கிறது டோர்வாடில், ஆனால் ஒட்டுமொத்த தாராவியில் எப்படி நீங்கள் சிவசேனாவை விரிவாக்கம் செஞ்சு அதான வேலையை வந்து ரொம்ப சீக்கிரமாக முடிப்பீங்கன்னு நம்புறீங்க? டோர்வாடா வந்து ஒரு மத்திய பகுதி, நீங்கள் பார்க்கலாம், சுற்றி பாருங்கள் தாராவிக்குள்ளே. இது வந்து ஒரு மத்திய பகுதி. இதில் வந்து இந்த 8 வார்டுமே வந்து 7 வார்டுமே வந்து சேர்ந்து ஜாயிண்டாக தான் இருக்குது. இதில் வந்து எல்லா ஆட்களுமே வந்து எங்களுக்கு தெரியும். நான் முதல்ல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், டோர்வாடாங்கிறது வந்து நம்ம பிறந்து வளர்ந்த, தாராவிங்கிறது வந்து நம்ம பிறந்து வளர்ந்த இடம். இது வந்து ஒரே வீடு அப்படிங்க சொல்ல, இது எல்லாருமே பழக்கங்கள் இருக்குது. அதனால் எல்லா மக்களுக்கும் சேர்த்து நாங்கள் அவங்கள எங்கள் பக்கமாக இழுக்கணும் அப்படின்னு இல்லை, அவங்களா தன்னால் எங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லா மக்களும் தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும் போது ரொம்ப நாள் அதை வந்து இழிபறி பண்ணாங்க,
அதை நீங்கள் எப்படி உணர்றீங்க? இழிபறி பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதுக்கு வந்து சில காரணங்களும் உள்ளே இருந்துச்சு. அதனால தான் ராகுல் சேவாலை கொஞ்சம் லேட் பண்ணி தந்தாங்க போஸ்டிங். இந்த பொறுப்பில் இருப்பீங்களா? மேலும் பதவி உயர்வு கிடைக்கும் நம்புறீங்களா? அது மக்கள் கையில் தான் இருக்கு. அது மக்கள் எனக்கு என்ன வழி காட்டுதாங்களோ அதை பொறுத்து தான் இருக்கு. அப்போ கவுன்சிலர் சீட்டில் நின்னா நீங்கள் வந்து கவுன்சிலர் சீட்டை வாங்கி அதில் போட்டி போடுவேன்னு சொல்கிறீங்க? இல்லை, அப்படி நான் சொல்லலை. மக்கள் என்ன விரும்புதாங்களோ அதைத்தான் நம்ம செய்யும். ஆனால் சிவசேனா உங்களுக்கு கவுன்சிலர் சீட்டை ஒதுக்கும் அப்படின்னு நம்புறீங்களா? யார் ஒதுக்குனா என்ன, ஒன்றும் இல்லையே. ஃப்யூச்சரில் வந்து உங்களுக்கு கிடைச்சா என்ன மாதிரியான செயல்பாடுகள் நீங்கள் பண்ணுவீங்க? கவுன்சிலர் சீட்டு கிடைச்சா இந்த வார்டில் கண்டிப்பாக நாங்கள் ஜெயிப்போம். ஏன்னா இங்கே எல்லாருமே எனக்கு தெரியும் இந்த ஏரியாவுக்கு வார்டில். அதே மாதிரி தாராவியில் எந்த இடத்துல கொடுத்தாலும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். எனக்கு ஒரு தன்னம்பிக்கை இருக்குது. மக்கள் என் பக்கம் இருக்காங்கங்கிறது எனக்கு தெரியும். தாராவியில் வந்து ஜாதியாக ஏரியா வாரியாக பிரிஞ்சிருக்கிறாங்க. இந்த மக்கள்லாம் ஒன்றுபடுத்துறதுக்காண்டி உங்கள்கிட்ட ஏதாவது திட்டம் இருக்குதா? இதுதான் என்னுடைய திட்டம். ஏன்னா சிவசேனாங்கிறது வந்து கட்சி கிடையாது, ஜாதியோடைய இது கிடையாது. இல்லை, இந்த கேள்வி ஏன் வச்சேன்னா நிறைய தலைவர்கள் இதுக்காண்டி முயற்சி பண்ணி தோத்துருக்காங்க. இதுக்காண்டி தான் வந்து கட்சின்னு ஒன்று தேடி வந்தது. கட்சின்னு ஒன்று இருந்தால் அதில் பொது ஆட்கள் எல்லா மக்களும், அதில் மராட்டிக்காரங்களும் இருப்பாங்க, ஹிந்திக்காரங்களும் இருப்பாங்க, அடுத்தால நம்ம முஸ்லீம்காரங்களும் இருப்பாங்க, அடுத்தால நம்ம தமிழ்காரங்களும் இருப்பாங்க. இப்படி தான் பேசணும். இந்த ஜாதி அந்த ஜாதி அப்படின்னு இதில் பேச முடியாது. நீ அந்த ஜாதிக்காரன் உனக்கு நான் அந்த செல்லை கொடுத்துருக்கேன், அந்த ஜாதிக்காரன் உனக்கு நான் இந்த ஏரியாவை பிரித்து கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத சிவசேனால சொல்ல முடியாது. இல்லை, இப்போ இதே மாதிரி முயற்சி பண்ண தலைவர்கள் மேலே ஜாதி இதை பூசி அவங்கள வந்து ஒதுக்கி வச்ச நிகழ்வு நம்ம பார்த்துருக்கோம். அது வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் என் கூட இருக்கிறவங்க வந்து அப்படி பார்க்க மாட்டாங்க. இன்னொன்று என் கூட எல்லா ஜாதிக்காரங்களும் இருக்காங்க. ஜாதிங்கிறதே பேசவே முடியாது. யாருமே எனக்கு பூச முடியாது. அதில் சிக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க? சிக்க வச்சாலும் சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா பொது தலைவர் வர்றது இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலையில் இவன் இந்த ஆளுங்க, இவங்க வந்து இந்த ஜாதி அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச பல தலைவர்கள் நம்ம பார்த்துருவோம். அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பாங்க, நான் அவங்களால போக முடியாது. அந்த விமர்சனத்துக்கு தமிழ்ச்செல்வன் எம்எல்ஏ அவர்களும் இதே மாதிரி பல விமர்சனங்களை சந்திச்சிருக்காங்க. ஆமாம், அது எல்லாருக்கும் வர்றது தான். இப்போ நான் ஒரு ஜாதி அவன் ஒரு ஜாதி அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஒதுக்குவாங்க. மேல் ஜாதி கீழ் ஜாதி அப்படின்னு ஒதுக்குவாங்க. ஆனால் என்ன வந்து அவங்க ஒதுக்க முடியாது. எதுக்கு அப்படின்னா நான் வந்து எல்லா ஜாதி கூடயும் சுற்றுது. எனக்கு எல்லா ஜாதிக்காரங்களும் அண்ணன் தம்பி மாதிரி தான். நாங்கள் பழகியிருக்கோம், இருந்துக்கிட்டே இருக்கோம், இனிமே இருக்கும். நீங்கள் வந்ததுக்கப்புறம் எவ்வளோ உறுப்பினர்கள் சிவசேனாவில் இணைஞ்சிருக்காங்க? அதை இன்னும் நான் கணக்கே பண்ணலை. அதிக பேர் ஆயிட்டாங்க. என்னுடைய தமிழ் சக்தி சேனலில் 3365 பேர் அவங்க ஆல்ரெடி இருக்காங்க. அவங்க எல்லாத்தையும் தேடி வச்சுருக்கேன். அடுத்தால இன்னும் நிறைய மக்கள் வந்துட்டாங்க. இனிமேல் நான் அந்த கார்டு பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் எத்தனை மக்கள் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு. உங்களுக்கே தெரியாதது ஒன்றும் இல்லை, பெண்கள் பங்கேற்காத அரசியல் கட்சி வெற்றி பெறாது. பெண்கள் ஆதரவு உங்களுக்கு எந்த மாதிரியான ஆதரவு இருக்குது? அது நான் என்னுடைய ஓப்பனிங்கில் வீடியோ வெளியே வந்திருக்கு. நாங்கள் இப்போ நேற்று கூட மகளிர் தினம் கொண்டாடினோம். அது வந்து தமிழ்நாட்டில் தான் மகளிர் தினம்னு உருவாக்குனாங்க. அதை வந்து நம்ம இந்தியா முழுதும் கொண்டு வந்து இது பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்போது நாங்கள் நேற்று மகளிர் தினம் கொண்டாடினோம். என்னுடைய மகா அவளும் மகளிர் தின ஆனந்தம் பிறந்திருக்காப்புல அப்படிங்க சொல்ல அதை வந்து நாங்கள் ஒரு பெருசாக ஒன்று பண்ணி ரெடி பண்ணி மகளிர் தினம் எல்லாத்தையும் மொத்தமாக கொண்டாடியிருக்கோம். மக்கள்னு சொல்கிறதுமே நான் வந்து அதிகமாக மக்கள்னு சொல்கிறதுனால பொம்பளை ஆட்கள் அப்படின்னு சொன்னால் லேடிஸ் அவங்க வந்து நிறைய எனக்கு வந்து சப்போர்ட் கொடுக்குறாங்க. டோர்வாடால பெண்கள் மிகவும் பாதுகாப்பான நிலையில் இருக்கிறாங்கன்னு சொல்லி பல மகளிர் வந்து எங்கள் ஏரியாவில் ரொம்ப பாதுகாப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பாதுகாப்பு பண்ணுறதுக்கு எவ்வாறான வேலை திட்டங்கள் நீங்கள் பண்ணீங்க? இதுக்கு முன்னாலே நீங்கள் இந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. ஏரியாவில் நீங்கள் டோர்வாடாவில் வந்து ரொம்ப குடிச்சிக்கிட்டு சுற்றிருக்காங்க அப்படி இப்படின்னு சொன்னீங்க. அதை எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டோம். கேமரா வச்சுருக்கோம்.
லேடிஸ்க்காண்டி இப்போது முதல்ல வந்து இப்போ 9 மணிக்கே போய் படுத்துருவாங்க, லேடிஸ் வெளியே போகக்கூடாது அப்படின்ட்டு பயந்துக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி 2 மணி வரைக்கும் வெளியே சுற்றுதாங்க. கேமரா வச்சுருக்கோம், தைரியமாக சுற்றுதாங்க. இதுக்குன்னு நாங்கள் ஒரு டீமே வச்சுருக்கோம். யார் எங்கே எந்த பிரச்சனை பண்ணாலும், ஒரு குடிகாரன் வேண்டாம், ஒரு ஃபேமிலியில் அவங்க புருஷன் வந்து குடிச்சிட்டு பொண்டாட்டி அடிப்பாங்க, பொண்டாட்டி டைரெக்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனால் புருஷனையும் அடிப்பாங்க அப்படின்னு பயந்து எங்ககிட்ட வராங்க. நாங்கள் அவங்க புருஷனை கூப்பிட்டு சம்ஜாச்சு, நீங்கள் வந்து இப்படி செய்யாதங்க, இப்படி இருங்க அப்படின்னு அவங்கள வந்து எவ்வளோத்துக்குள்ளே மாற்ற முடியுமோ மாற்றி கொண்டு வந்து அவங்களுக்கு அவங்க புருஷனாக ஒப்படைக்கிறது வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம். திருப்பி அவங்க குடும்பத்தை வந்து நல்லா வைக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அதை நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதுக்குன்னு ஒரு டீமே இருக்குது நம்மக்கிட்ட. அதுக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, ஃபோன் நம்பர் இஷ்யூ பண்ணி வச்சுருக்கோம். அதை நாங்கள் இனிமேல் இந்த கார்டு தயார் பண்ண சொல்ல அதில் அச்சடித்து பிரிண்ட் பண்ணி கொடுப்போம்.